உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று திருவள்ளிவாட்டு ஆண்டினுடைய முதல் நாளில் நுழைந்திருக்கிறோம். சொல்லப்போனால் ஜனவரி 1ஆம் தேதியை விட மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல மலைகள் குன்றுகள் உயர்த்தப்படும், அங்கிருந்து அருளும் ஆசியும் இறைவாக்கும் நம்மை நோக்கி பெருக்கெடுத்து பாயும் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். சொல்லப்போனால் திருவழிபாடே அதுதான். எவ்வாறு அந்த குன்றுகளும் மலைகளும் உயர்த்தப்பட்டு அவனுடைய அருள்வாக்கும் ஆசீரும் மிக பெருமளவில் தாராளமாக பொங்கி வழிந்து உலகெங்கும் பாய்ந்து செல்கிறது. அதேபோல திருவழிபாடு என்பது ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய அன்பு அனைத்துமே பொங்கி எழுந்து நம்முடைய வாழ்க்கையில் பாய்கின்ற ஒரு நிகழ்வு தான் திருவழிபாட்டு என்பது. எனவே அந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாளில் நுழைந்திருக்கின்றோம். இந்த திருவழிபாடு ஆண்டு முழுவதும் நாம் திருவழிபாட்டில் பங்கேற்கவும் அந்த திருவழிபாட்டின் வழியாக நமது வாழ்வு நிறைவான வளமோடு நிறைவான அருளோடு உள்ள ஒரு வாழ்வாக இறைவன் நமக்கு அமைத்து தர வேண்டும் என்று இந்த திருவழிபாட்டினுடைய முதல் நாளில் நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இதை கேட்குறப்ப ஒரு தாக்கமும் நம்மிடம் ஏற்படுவதில்லை. 1000 முறை இந்த வார்த்தையை நாம் கேட்டிருந்தாலும் கூட விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்பது எந்த ஒரு உந்துதலையும் நமக்கு தருவதில்லை. ஆனால் மிக முக்கியமான வார்த்தைகள். ஆன்மீக வாழ்க்கையில் சொல்லப்போனால் ஆன்மீக வாழ்க்கையுடைய சுருக்கமே அதுதான். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்பது. ஏனென்றால் இந்த திருவருகை காலத்தில் கூட ஆண்டவருடைய 2 வருகைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பாலஸ்தீன நாட்டில் ஒரு நம்மை போல ஒரு மனிதனாக வந்த அந்த முதல் வருகையை, 2வது உலகத்தினுடைய முடிவில் அவர் வரவிருக்கின்ற அந்த 2வது வருகை, இந்த 2 வருகையும் பற்றி நாம் பொதுவாக கருத்தில் கொள்வோம், முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் இன்னொரு வருகை அதை போல மிக முக்கியமானது. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல, இயேசு உலகத்தினுடைய இறுதியில் மட்டுமல்ல, இயேசு இன்று இப்பொழுது மத்தியில் நம்மை சிந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு உரையாட உறவாட மத்தியில் நம்மோடு நமக்காக நம்மில் வாழுகிறார் என்பதும் உண்மை. நம் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்ற, தொடர்ந்து அது ஒரு தொடர் நிகழ்வு. என் அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்தோம் என்றால் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்பது என்றோ நடக்கப் போகிற ஒரு நிகழ்வுக்காக, உதாரணமாக உலகம் முடிய போகிற நாள், என்றோ ஒரு நாள் நடக்கப் போகிற நிகழ்வுக்காக நான் இன்று என்னை தயார் செய்ய வேண்டும், இப்பொழுது நான் விழிப்பாக இருக்க வேண்டும், இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற பொழுது அது நம்மில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. மாறாக என் தெய்வம் எப்போதாவது அல்ல, உலகத்தினுடைய முடிவில் அல்ல, மாறாக இப்பொழுது இத்தருணத்தில் என்னை சந்திக்க வருகிறார், இத்தருணத்தில் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மையை நாம் உள்வாங்கினோம் என்றால், என்னை விட்டு அகலாத தெய்வம் என்னோடு என்னோடு ஒன்றித்து வாழ்கின்ற தெய்வம் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், குறிப்பாக நற்கரணை வாயிலாக என் ஊனோடும் உயிரோடும் உணரோடும் உதரத்தோடும் என்னை விட்டு பிரிக்க இயலாத அளவுக்கு 2 கலந்த தெய்வம் என்றால், அந்த தெய்வத்தை சந்திப்பதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருப்போம். ஏன்னா எப்போதாவது வருகிற தெய்வம் அல்ல நம் தெய்வம், எப்பொழுதும் வருகின்ற தெய்வம் தான் நம் தெய்வம். அன்னை மரியாளை எடுத்துக்கொள்ளுங்களேன். அன்னை மரியாளை பற்றி பொதுவாக சொல்கின்ற வாழ்த்தை மனுவுரு எடுத்தது என்று உண்மை. ஆனால் அதில் முக்கியமானது என்னவென்றால், அன்னை இயேசுவே சொல்வார், என் தாய் எனக்கு இந்த உடலுக்கான காரணி அவள் என்பதால் மட்டுமல்ல,
ஒரு முறை வார்த்தைக்கு மனுவுரு கொடுத்தாள் என்பதால் மட்டும் அவள் பெயர் பெற்றவள் அல்ல. மாறாக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் அவள் வார்த்தைக்கு மனுவுரு கொடுத்தாள். எனவே என் தாய் அதனால் இன்னும் அதிக பெயர் பெற்றவள் என்று சொல்வார். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் கேட்டு அதன்படி வாழுகிறார்களோ அவர்கள் எனது தாய் என்று ஆண்டவர் சொல்வார். உன் தாய் பெயர் பெற்றவள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பதில் இதுதான். எனக்கு உடல் வடிவம் கொடுத்தார்கள், வார்த்தையான நான் அவர்கள் மனுவுரு எடுத்தேன், உண்மை. அதைவிட முக்கியமானது தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமுமே வார்த்தைக்கு மனுவுரு கொடுத்து வாழ்ந்ததினால் அவர்கள் இன்னும் பெயர் பெற்றவர்கள் என்று தன் தாயை பற்றி நமது ஆண்டவர் இயேசு வியந்து கூறுவது உண்டு. எனவே வார்த்தை ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அன்னையில் மனுவுரு எடுத்தது. அதன்படி வாழ்ந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் வாயிலாக கடவுளுடைய வார்த்தைக்கு ஒரு மனித வடிவத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு எப்போதாவது வருகின்ற தெய்வம் அல்ல. சொல்லப்போனால் 2 முறை மட்டும் வருகிற தெய்வம் அல்ல, வருகிற தெய்வம் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார், இனி உலக முடிவில் வரப்போகிறார் என்பது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த நேரத்தில் என் தெய்வம் என்னோடு வருகிறார், என்னோடு பேசுகிறார், என்னோடு உறவாடுகிறார் என்பது. எனவேதான் இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது பலமுறை மிகவும் வருந்தி அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், திரும்ப திரும்ப அவர் புலம்பி அழுத ஒரு காரியம் என்றால் அது தன்னுடைய சீடர்களை பற்றியதாக இருக்கலாம், இல்லை மக்களை பற்றியதாக இருக்கலாம். அது என்னவென்றால், நீங்கள் கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள், இதயம் மந்தமாகி மழுங்கி போனவர்கள் என்றுதான் அவர் வருத்தப்படுவார். ஏனென்றால் இத்தனையோ ஆண்டுகளுக்காக எனக்காக காத்திருந்தார்கள். இன்று நான் உங்கள் மத்தியில் உங்களில் ஒருவனாக வாழுகிறேன், இருந்த பொழுதும் கண்ணிருந்தும் குருடராக இருக்கிறீர்களே. என்னுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், தவம் இருந்தார்கள். இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறேன், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் காதிருந்தும் செவிடராகி உள்ளீர்களே, இதயம் மழுங்கி போனதால் என்னுடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கிறீர்களே என்று பலமுறை தன் சீடர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் மக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் வருந்துவார். அவர்கள் மத்தியில் இருந்த பொழுது அவர்களை காணாமல் இருந்ததை பற்றி, அவர்கள் மத்தியில் அவர்களோடு பேசிய பொழுது அந்த வார்த்தையை கேட்காமல் இருந்தது பற்றி, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அவருடைய இதயம் மழுங்கி போயிருந்ததை பற்றி தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லி புலம்பி அவர்களை சாடுவார். அன்புக்குரியவர்களே, இது நமக்கும் பொருந்தும். நம்முடைய தெய்வம் அன்று வாழ்ந்ததை விட இன்று நம்மத்தியில் நம்மோடு இன்னும் நெருக்கமாக வாழ்கிறார். சொல்ல போனால் அன்று இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களுடன் வாழ்ந்தார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, அது மட்டும்தான் நடந்தது. ஆனால் இன்று அது மட்டும் அல்ல, அதை தாண்டிய ஒரு ஒப்பற்ற நிலையில் இயேசு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு மட்டுமல்ல, நம்மில் வாழ்கிறார். நற்கருணை வாயிலாக ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் உதரத்தோடும் இரண்டர கலந்த பிரிக்க இயலாத ஒரு தெய்வமாக, நம்மில் உரைகின்ற தெய்வமாக இயேசு இப்பொழுது இத்தருணத்தில் என்னோடு இருக்கிறார் என்பது உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உடன் இருந்தார். ஆனால் இன்று என்னுள் என் தெய்வம் வாழ்கிறார், நான் அவருள் வாழ்கிறேன். என் தெய்வத்தையும் என்னையும் பிரிக்க இயலாத அளவுக்கு நெருக்கமான நிலையில் என் தெய்வம் என்னை சந்தித்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். இனி அன்புக்குரியவர்களை, இந்த உண்மையை உணர்ந்தோம் என்றால் ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்பது என்றோ ஒரு நாள் நடக்கப் போகிற நிகழ்வுக்காக அல்ல, இன்று இப்பொழுது இத்தருணத்தில் என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், என்னோடு பேசுகிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக, அந்த உணர்ந்த உண்மையை உள்வாங்கி புனித பவுலடிகளார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்பதை இந்த உலகிற்கு பிரதிபலிப்பதற்காக. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான ஒரு காலத்தில் நுழைகிறோம். முதல் வருகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கண்டிப்பாக.
வரப்போகிற ஆண்டவருக்கு அந்த வருகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதோடு சேர்த்து இந்த ஒரு வருகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். என் தெய்வம் என்னை எப்பொழுதும் சந்திக்க வருகிறார் என்ற உண்மையை மட்டும் உள் வாங்கினோம் என்றால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம், எப்பொழுதும் விழிப்பாயிருப்போம். முன்னால் எவர் ரெடி பேட்டரி என்று சொல்வார்கள். அதேபோல் நாம் எப்பொழுதும் எவர் ரெடியாகத்தான், எப்பொழுதாவது தயார் நிலையில் அல்ல, எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கின்ற ஒரு மக்களாக நாம் கண்டிப்பாக இருக்க இந்த காலமானது நமக்கு தரப்பட்டுள்ளது. வருகின்ற தெய்வத்தை காணவும், பேசுகின்ற தெய்வத்தை கேட்கவும், என் மத்தியில் என்னோடு என்னுள் வாழ்கின்ற தெய்வத்தை உணர்ந்து கொள்ள மழுங்காத இதயம் உள்ளவர்களாக வாழவும் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு காலத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இயேசு எவ்வாறு மற்றவர்களோடு உறவில் இருந்தார், நட்பில் இருந்தார் என்பதை நாம் சிந்திக்க நமக்கு தலைப்பாக தரப்பட்டுள்ளது. ஒவ்வாத நட்பு என்று. இது ஒரு எதிர்மறையாக பார்ப்பதை விட நேர்மறையாக பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இயேசுவிடமிருந்து எந்த நட்பானது ஆண்டவருக்கு ஏற்றது, எந்த நட்பானது ஆண்டவருடைய பார்வையில் சிறந்தது என்பதை இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோக்கில் நாம் பார்த்து சிந்தித்து தியானித்தோம் என்றால் நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். 72-12-3-1-0 என்று இயேசுனுடைய நட்பினை நாம் சொல்லலாம். இயேசு மனிதரோடு கொண்டிருந்த அந்த உறவை வகைப்படுத்த வேண்டும் என்றால் 72-12-3-1-0 என்று நாம் வகைப்படுத்தலாம். இயேசுடைய அன்பானது எல்லாருக்கும் உண்டு. இயேசுவை யார் தேடி வந்தாலும் அவர்களுக்கு இடம் உண்டு. இயேசு எல்லாரோடும் பேசுவார், எல்லோரோடும் உரையாடுவார். ஆனால் 72 பேரை தேர்ந்தெடுத்தார். தான் செய்யவிருந்த அந்த பணியினை தான் செல்லாத இடங்களுக்கு சென்று தன் பணியினை அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தொடர்வதற்காக பணியில் பங்கேற்பு என்று 72 பேரை தயார் செய்து அவர்களை பலப்படுத்தி, உறுதிப்படுத்தி, ஆசீர்வதித்து, ஆவியானவரை நிறைத்து அனுப்பி வைத்தார். எனவே இயேசு எல்லோரோடும் ஒரு நட்பில் இருந்த பொழுதும் கூட, எல்லோருக்கும் அவருடைய அன்பு உண்டு என்றாலும் கூட 72 பேரை அவர் மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்து தன் பணியினை தன் செல்ல இயலாத இடங்களுக்கு சென்று அறிவிக்கின்ற தனது கருவிகளாக, தன்னுடைய எக்ஸ்டென்ஷனாக, தன்னுடைய தொடர்ச்சியாக அவர் அனுப்பி வைக்கிறார். இது இயேசு எல்லோரும் என்ற ஒரு வட்டத்திலிருந்து 72 பேர் என்று ஒரு வட்டத்தை குறுக்கி கொண்டு அவர்களோடு ஒரு சிறந்த உறவாடலை வைத்துக் கொள்கிறார். அதை தாண்டி தன் பணி மட்டுமல்ல, தான் வாழுகின்ற காலத்தில் தன் பணி தொடர வேண்டும் என்பது மட்டுமல்ல, தான் இந்த உலகத்தை விட்டு இறைவனிடம் கடந்து சென்ற பிறகும் இந்த உலகத்தில் அவருடைய பணி தொடர வேண்டும், அவராக அந்த பணி தொடர வேண்டும் என்று இயேசு நினைத்த பொழுது இந்த 72 பேரை விட இன்னும் நெருக்கமாக அவரோடு இருக்க 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த 12 பேர் அவர் ஆசைப்பட்டது தன்னோடு இருக்கவும் என்று. யோவான் தன்னுடைய 2 சீடர்களை இயேசு இவர்தான் மெஸ்ஸியா என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் இயேசுவை பின்தொடர்கின்ற பொழுது, நீ எங்கே வாழுகிறீர் என்று அவரிடம் கேட்கின்ற பொழுது இயேசு சொல்வார், வாருங்கள், வந்து பாருங்கள் என்று சொல்வார். வாருங்கள், என்னோடு தங்குங்கள், என் வாழ்க்கையை பாருங்கள், என்னை அனுபவியுங்கள், என்னுடைய நோக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், என்னோடு இருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பார். எனவே இந்த 12 பேரும் இயேசுவிடமிருந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அந்த செய்தியை இன்னொருத்திற்கு அறிவிக்கின்ற மக்கள் அல்ல, மாறாக அவரோடு வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை நேரடியாக கண்டு உணர்ந்து அவரால் அன்பு செய்யப்பட்டு அவருடைய அருளையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அவருடைய வாழ்க்கை என்றால் என்ன, எது அவரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, அவருக்கும் பன்னக தந்தைக்குள்ள உறவு என்ன என்று அவரோடு இருந்து அவரோடு வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்து அவரால் பயிற்றுவிக்கப்பட்டு
அவருடைய பணியினை அவர் இறைவனும் விண்ணகத் தந்தையிடம் விண்ணேறி சென்றபின் தொடர்வதற்காக 12 பேரை அவர் தெரிந்து கொள்கிறார். சொல்லப்போனால் இவர்கள் உங்கள் குழந்தைக்கு சமம். உங்களுக்கு பின்னால் உங்களை இந்த உலகில் தொடரச் செய்பவர்கள் உங்கள் பிள்ளைகள். உங்கள் சந்ததி தான் உங்களை இந்த உலகத்தில் இன்னும் தொடர்ந்து வாழ வைத்து கொண்டு இருப்பவர்கள். அதே போலத்தான் அந்த 12 சீடர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பொழுது இந்த உலகத்தில் அவராக இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்வது அந்த சீடர்கள் உங்கள் குழந்தைகளைப் போல. என் அன்புக்குரியவர்களே, அந்த 12 சீடர்களோடு இயேசு அதிக நேரம் செலவழித்தார். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நேரடியாக அருகிலிருந்தே பார்க்க, அவரோடு உறவாட, அவருடன் வாழுகின்ற அந்த ஒரு பாக்கியத்தை தந்து மிக நெருக்கமான ஐக்கியத்தோடு இருக்க அந்த 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்து அவர் தனது நட்பினை அவர்களோடு வளர்த்து கொண்டார். எனவே 72 பேர் அவர் கேட்ட செய்தியை உள்வாங்கிக் கொண்டு இன்னொரு இடங்களுக்கு சென்று அறிவித்த நிலையில் அவருக்கு நெருக்கமானவர்கள். ஆனால் 12 பேர் வெறும் செய்தியை கேட்டுக்கொண்டு வெளியே அறிவிக்கின்ற ஒரு வெறும் தூதர்கள் மட்டுமல்ல, மாறாக அவரோடு வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை நேரடியாக அனுபவித்து அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கனவுகள் என்ன என்பதை நேரடியில் கண்டு உணர்ந்து அவரால் உருவாக்கப்பட்டு அவரால் பலப்படுத்தப்பட்டு அவரையும் அவருடைய செய்தியையும் அவர் தந்த பணியையும் தொடர்கின்ற உருவாக்குகின்ற ஒரு 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லோருக்கும் அவருடைய அன்பு உண்டு. ஆனால் அதில் 72 பேரை தேர்ந்தெடுக்கிறார் தனது செய்தியை தன் செல்ல இயலாத இடங்களுக்கு அறிவிப்பதற்காக. அதை தாண்டி 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை உறவாட உருவாக்க அவர்களோடு நெருங்கிய ஒரு உறவில் இயேசு இருக்கிறார். இயேசு நட்பானது இன்னும் சிறப்பாக இந்த 12 பேரோடு பகிரப்படுகிறது. இன்னும் சிறப்பாக அந்த 12 பேரில் 3 பேரை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னுடைய அதிமுக்கியமான நேரங்களில் அவர் உடன் இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு தருகிறார். தனது மகிமையுடைய உச்சத்தில் அவரை காணுகின்ற அந்த ஒரு பாக்கியத்தையும், அவருடைய மனிதன் என்ற முறையில் அழுது புலம்பி இரத்த வேர்வையை வியர்த்து கடவுளோடு மன்றாடி போராடுகின்ற அந்த நேரத்திலும் அவர்களுக்கு பங்களிக்கின்றார். மகிமையின் உச்சமாக ஆண்டவருடைய தாவோர் மலையில் விண்ணகத் தந்தையோடு உரையாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவருடைய உருவமானது உயிர்த்தபின் என்ன நிலையில் இருப்பாரோ அந்த உயிர்த்த நிலையில் அவருடைய கடவுள் தன்மையில் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருந்தவர்கள் அந்த 3 பேர். இயேசுவினுடைய கோர், அவருடைய மையத்தை, அவருடைய உள்ளார்ந்த தன்மையை வெறும் மனிதன் மட்டுமல்ல, அவர் ஒரு தெய்வம் என்பதை ஊனுடலில் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த 3 பேர் தான். அது மட்டுமல்ல, இயேசு மனிதன் என்ற முறையில் அவர் மிக மிக சோர்வுற்று தளர்வுற்று இந்த துன்பம் எனக்கு வேண்டாம் என்று கலங்கியவராக, இரத்த வேர்வை வேர்த்தவராக விண்ணகத் தந்தையோடு போராடி அந்த நேரத்திலும் உடனிருந்த பாக்கியத்தை இவர்களுக்கு தான் இயேசு கொடுத்தார். இயேசுடைய உச்சக்கட்ட நேரம், இயேசுவினுடைய மனிதன் என்ற முறையில் ஒரு தளர்ந்த நேரம், இந்த 2லும் இயேசு உடன் இருக்கின்ற பாக்கியம் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு கொஞ்சம் பேற்று தான் என்னுடைய ஆழத்தை நான் பகிர்ந்து கொள்ள முடியும். அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம், இல்லை எனக்கு மோசமான விஷயமாக இருக்கலாம், என்னை பலவீனப்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். இதையெல்லாம் எல்லாத்தையும் பகிர முடியாது. ஒரு சில பேரில் மட்டும்தான் நானாக இருக்க முடியும். எந்தவித மாஸ்க்கும் போடாமல், எந்தவித முகமூடியும் போடாமல் நானாக இருக்க முடிந்தது கொஞ்சம் பேரிடம் மட்டும்தான். இயேசு அதே போல இந்த 3 பேரை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கையுடைய உச்ச அனுபவத்தையும், தன்னுடைய வாழ்க்கையில் மனிதன் என்ற முறையில் அனுபவித்த அந்த மிக கடினமான நேரத்தையும் அவர்களோடு மட்டும்தான் அவர் பகிர்ந்து கொள்கிறார். இதையும் தாண்டி ஒருவரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். புனித யோவான் நெருக்கமாக அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் மார்போடு சாய்ந்து
அவருடைய இதய துடிப்பினை உணர்ந்தவர் என்பது மட்டுமல்ல, கடைசி ராவுணவின் பொழுது இயேசுடைய மார்பில் சாய்ந்த அவருடைய இதய துடிப்பினை, அந்த முக்கியமான நேரத்தில் கடைசி ராவுணவின் பொழுது அவருடைய இதயம் துடித்ததை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்ற ஒரு நபர் என்பது மட்டுமல்ல, இயேசு யார் என்பதை தூரத்திலேயே எல்லோரும் பேய் என்று அலறுகின்ற நேரத்தில் கூட தூரத்திலேயே அவர்தான் இயேசு என்று கண்டுகொள்கின்ற பாக்கியம் உள்ள ஒரு நபர் அவர். இயேசுனுடைய பாடுகளில் கொடூரமான நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டவராக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு யாருமற்றவராக தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் ஒரு உடம்பில் ஒரு சொட்டு ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் மிக கேவலமான அவலமான கொடூரமான வேதனையான நேரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தை உடனிருந்த ஒரே சீடர் அவர். அந்த வாக்கியம் அவருக்கு மட்டுமே தரப்பட்டது 12 சீடர்களில். எனவே 12 பேர் இருந்தாங்க நெருக்கமானவர்கள். நெருக்கத்தில் நெருக்கமாக 3 பேர் இருந்தார்கள். அந்த நெருக்கத்தில் நெருக்கமாக இருந்தவர் புனித யோவான், புனித அருளப்பர். பாருங்களேன், இயேசுடைய வாழ்க்கையில் எல்லாற்றையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், நட்புத்தன்மையோடு இருக்கலாம், ஆனால் எல்லாற்றையும் அதே அளவில் நம் உறவில் இருக்க முடியாது. இயேசு எல்லோருக்கும் நன்மை செய்தார். காட்டி கொடுத்தவனை கூட நண்பனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு செய்தார். அது உண்மை. எல்லாரும் நல்லா இருந்தார், உண்மை. ஆனால் நட்பு என்று வருகின்ற பொழுது முதலில் 72 பேர், அதிலும் இன்னும் 12 பேர் மிக நெருக்கமாக, அதிலும் நெருக்கமாக 3 பேரோடு, அதிலும் இன்னும் நெருக்கமாக ஒருவரோடு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? ஜீரோ, கிரவுண்ட் ஜீரோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அடிப்படை, அடித்தளம். அது இல்லை என்றால் வேற ஒன்றும் இல்லை. இந்த 72 சரி, இந்த 12 சரி, 3 சரி, ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இந்த ஜீரோ, கிரவுண்ட் ஜீரோ, அடித்தளம் இல்லை என்றால் இது எல்லாம் யூஸ்லெஸ், பிரயோஜனமே கிடையாது. அந்த ஜீரோ யாரு? விண்ணக தந்தையும் தூய ஆவியானவரும் அன்னை மரியாளும். இவர்கள் தான் இயேசுவுக்கு கிரவுண்ட் ஜீரோ. இயேசுவுக்கு இந்த உறவு தான் அடித்தளம். இதன் மேல் கட்டி எழுப்பப்பட்டது தான் அந்த 72 இருக்கலாம், 12 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லை அனைத்து மக்களாக இருக்கலாம். கிரவுண்ட் ஜீரோ, அடித்தளம் விண்ணக தந்தை. என்னை பார்ப்பவர் என் தந்தையை பார்க்கிறார் என்ற அளவுக்கு ஒன்றித்து ஒருமனப்பட்டு வாழ்ந்தவர் இயேசு. நான் தந்தையிடம் எதை கேட்டேனோ அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தந்தையை பற்றி சொன்னவர். அந்த அளவுக்கு நெருக்கமான உரையாடலில் இருந்தவர். இரவு முழுவதும் அவரோடு உரையாடுவதில் நேரம் செலவழித்த தெய்வம் அவர். என்ன வேலை இருந்தாலும் சரி, விண்ணக தந்தையோடு இணைந்து வாழ்வதில் அவர் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது உண்மை. நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் வாழுகிறார் என்று நமக்கு அறிவித்தவர் நம் தெய்வம். எனவே இயேசுடைய கிரவுண்ட் ஜீரோ, இயேசுடைய அடித்தளம் விண்ணக தந்தையும் தூய ஆவியார். தூய ஆவி எனக்கு எதை உணர்த்துகிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன் என்று கூட அவர் தூய ஆவியாரை பற்றியும் அவர் கூறுவார். அன்னை மரியாள் கேட்கவே வேண்டாம். இந்த உலகத்தில் மனித வடிவத்தில் விண்ணக தந்தையுடைய அன்பை பிரதிபலித்தவர் அன்னை மரியாள். சிலுவையின் பாதையில் எல்லோரும் அவரை விட்டு விலகுகின்ற நேரத்தில், அவரை கேவலமாக பேசி திட்டுகின்ற வேளையில், அதே திட்டையும் ஏற்றையும் அதைவிட அதிகமாக வாங்கி கொண்டு இயேசுவுடன் நடந்தவள் அன்னை. மகனை எல்லாரும் இன்னும் சொல்லலாம், ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ யார், எப்படிப்பட்டவன், என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் எனக்கு தெரியும். நான் உன்னோடு, நான் இந்த நேரத்தில் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னோடு என்னை திட்டலாம், ஏசலாம், இவனுடைய அம்மா இவதான் என்றெல்லாம் என்னை அவர்கள் கேவலப்படுத்தலாம், ஏசலாம், பிரச்சனை இல்லை. நான் உன்னோடு, உனக்காக என்று சிலுவையின் மத்தியில், சிலுவையின் பாதையில் இயேசுவுக்கு உடன் இருந்தார் என்பது மட்டுமல்ல, இயேசுவுக்கு ஆறுதலாக, ஆதரவாக, ஆற்றலாக, துணிவுள்ள தாயாக உடன் இருந்தாள். இயேசுடைய மீட்பில், இயேசு நம்மை மீட்டெடுத்த பணியில் மிக சிறந்த ஒரு பங்கினை அன்னை மரியாளுக்கு விண்ணக தந்தை வழங்குகிறார். எனவே இயேசுடைய கிரவுண்ட் ஜீரோ, இயேசுவுக்கு அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அந்த நேரத்தில்
மிக மிக தேவையான ஒன்று. அதை மிக சிறப்பாக வழங்கியவர்கள் நம்ம அன்னை உடன் இருந்தவர்கள், துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் உடன் இருந்தவர். அது மட்டுமல்ல, இயேசு தான் இங்கிருந்து செல்கின்ற பொழுது தன் சீரர்களுக்கு என்ன நேரும் என்பது அவருக்கு தெரியும். ஏற்கனவே அந்த நேரத்திலே ஒருவரை தவிர எல்லோரும் ஓடிவிட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள், மறைந்து விட்டார்கள் என்பது தெரியும். இவர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால், இவர்களை எல்லாம் மீண்டும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்றால், இவர்கள் நான் விட்டு சென்ற பணியை இவர்கள் தொடர வேண்டும் என்றால், நானாக இவர்கள் வாழ வேண்டும் என்றால் ஒருவரால் மட்டும்தான் இந்த உலகத்தில் முடியும், அது அன்னை மரியாள் மட்டும்தான் முடியும் என்று சீடர்கள் யோவானை ஒப்படைத்த பொழுது தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் ஒப்படைத்தார். அவர்களோடு சேர்த்து நம் அனைவரையும் அன்னையிடம் ஒப்படைத்து அவரை நமக்கும் தாயாக விட்டு சென்றுள்ளார்கள். எனவே இயேசுடைய மீட்பு பணியில் அன்னையினுடைய பங்கேற்பானது மிக முக்கியம் என்பது மட்டுமல்ல, இயேசுடைய பணியும் பிரசன்னம் இந்த உலகத்தில் தொடர்ந்து நடப்பதற்கும் அன்னை மரியாளுக்கு மிக முக்கியமான ஒரு பணியானது தரப்பட்டுள்ளது. யோசிச்சு பாருங்களேன், இயேசு பிறந்தார் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணிகள் அன்னை மரியாளும் தூய ஆவியானவரும். முதலில் யோசிப்பாங்க. அடுத்தால இந்த உலகில் திரு அவை பிறந்தது என்றால், திரு அவை என்ற குழந்தை பிறந்தது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணிகள் தூய ஆவியானவரும் அன்னை மரியாளும். அங்கு அன்னை மரியாள் தான் தன் சீடர்கள் அனைவரையும் பிரிந்து போகாமல், சிதறண்டு போகாமல், ஒருமனப்பட்டவர்களாக ஒரே இடத்தில் கூட்டி சேர்த்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாள் அவர்களைத்தான் இணைக்கின்ற ஒரு குழுவாக இருந்தார்கள். எனவே அன்னை மரியாளுக்கு அந்த திரு அவையினுடைய பிறப்பிலும் மிக மிக முக்கியமான பங்கு உண்டு. தூய ஆவியானவர் அங்கு இறங்கி வந்து திரு அவையானது அன்னை மரியாள் வழியாக, அன்னை மரியா துணையோடு ஆற்றலோடு அங்கு நாம் திரு அவையும் பிறப்பதற்கு அன்னை மரியாளும் தூய ஆவியானவரும் உடனிருந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுடைய கிரவுண்ட் ஜீரோ, இயேசுடைய அடித்தளம், உறவுகளுக்கு அடித்தளம் அன்னை மரியாளும் விண்ணக தந்தையும் தூய ஆவியானவரும். என அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு இதை மிக மிக கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கிரவுண்ட் ஜீரோ மனிதராக இருக்க முடியாது. நமக்கும் அடித்தளம் கிரவுண்ட் ஜீரோ திரிய கடவுளும் அன்னை மரியாளும். அதோடு சேர்த்து நம் பாதுகாவலர் புனித சவேரியாரும் மற்ற எல்லா புனிதர்களும். இது நமக்கும் கிரவுண்ட் ஜீரோவாக இருக்க வேண்டும், நம்முடைய அடித்தளமாக இது இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் இயேசுவை போல எதில் யாருக்கு பங்கு கொடுக்கலாம். 72 பேரா, உன்னுடைய பங்கு என்னென்னா என் செய்தியை பரப்புவது, நான் செல்லாத இடங்களுக்கு பரப்புவது. 12 பேரா, நீ என்னோடு வாழ்வது, என்னை தெரிந்து கொள்வது, என்னை புரிந்து கொள்வது, நான் சென்றபின் இந்த பணியை தொடர்வது. 12 பேர் மட்டும். 3 பேர் என்னுடைய வீக்னஸும், என்னுடைய மிக மிக வீக்கான நேரத்திலையும் பலவீனமான நேரத்திலையும் என்னை உனக்கு தெரியும். என்னுடைய உச்சக்கட்ட மகிமை நேரத்தில் உனக்கு தெரியும். ஒன்றை தான் நான் என்னுடைய முழுமையாக நானாக இருக்கப் போகிறேன். என்னுடைய உச்சமும் தெரியும், என்னுடைய அச்சமும் தெரியும் என்பதை அந்த மாதிரி உள்ள நபர்கள் வாழ்க்கையில் இறுதியாக ஒரு நபர், அந்த ஒரு நபருக்கு என் இதய துடிப்பு தெரியும், என் இதய இயக்கங்கள் தெரியும், என் இதயத்தினுடைய கனவுகள் தெரியும். அது யார்? பொதுவாக உங்களுடைய கணவராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய யாராவது உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம், இல்லை ஒரு மிகச்சிறந்த நண்பராக இருக்கலாம். உங்கள் இதய துடிப்பை நீங்கள் எடுத்து சொல்வதற்கு முன்பாக புரிந்து கொண்டு செயல்படுகின்ற புனித யோவானாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவர் இருக்கலாம். எனவே ஆண்டவரை உம்மை போல தேர்ந்து தெளிகின்ற ஞானத்தை எனக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கையில் யார் 72 பேரை போல செயல்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் யார் அந்த 12 பேரை போல நட்பில் நான் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் யார் அந்த 3 பேரை போல நான் நட்பில் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் யார் அந்த ஒருவரை போல நான் நட்பில் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவர் நமக்கு ஞானத்தை தரட்டும். சிறந்த நண்பர்களை எந்த நிலையில் யார் இருக்க வேண்டுமோ அந்த நிலையில் உள்ள நண்பர்களை தேர்ந்தெடுக்கவும், அதன் வாயிலாக கிறிஸ்து தந்த வாழ்வினை, கிறிஸ்து தந்த பணியினை இன்னும் சிறப்பாக வாழவும் நம் பாதுகாவலர் சவேரியார் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.